இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கௌரவத்துக்கு கலங்கம் வராத வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. அந்த மதிப்பை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முயற்சி பண்றோம். ஆனா இந்த லக்ஷ்மி பண்ற காரியம்லாம் நம்மளோட மதிப்பை கேள்விக்குறியாத ஆக்கிட்டு இருக்கு. நம்மளோட மதிப்பெல்லாம் கலங்கம் மாதிரி மாறிட்டு வருது. இப்போ லக்ஷ்மி சொல்லாம வெளியே போனதுக்கு இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் தேவையா அரவிந்தா? ஆமாங்க, தேவைதான். நம்ம மரியாதை போறதுக்கு, குடும்ப கௌரவம் குறையறதுக்கு பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லக்ஷ்மி பண்ணிட்டு இருக்க இந்த சின்ன சின்ன விஷயங்களே போதுங்க. லக்ஷ்மி இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளானே ஒண்ணுமே புரியல. அவளை எவ்வளவு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு அறகுறை வேலையை பண்ணி விட்டுறா. அத்தை, 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 உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது அது? சமீப காலமா நீங்க யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, யாரோட சஜஷன்ஸ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த சாமியார் உண்மையான சாமியாரே கிடையாது, போலி சாமியாரு. இந்த லக்ஷ்மி என்ன போலி சாமியார பார்த்தேன் அது இதுன்னு உளறா? ஒருவேளை அந்த சாமியார பத்தி தெரிஞ்சுக்கிட்டாளா? அந்த ஆளு உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் அவன் இல்ல. உங்க நம்பிக்கையை தப்பா பயன்படுத்திட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்க லக்ஷ்மி? அவர் போலி சாமியார்னு நீ எப்படி சொல்ற? நான் இப்பதான் அந்த ஆளை பார்த்தேன் அத்தை. கழுத்துல ருத்ராட்சம் இல்ல, அவன் உடம்புல காவி உடையும் இல்ல. ஒரு சாதாரண மனுஷனா சுத்திக்கிட்டு இருக்கான், குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். என்ன லக்ஷ்மி, இது உன் புது நாடகமா? வீட்ல இருக்கிற எல்லாரையும் உன் பக்கம் திருப்புறதுக்காக, குடும்பத்துல இருக்கிற எல்லார் மனசுலயும் நீ இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு புது நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? நாடகமாடி துரோகம் பண்ணி ஒருத்தருக்கு நெருக்கமாகணும்னோ, எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கிறதுக்காகவோ நான் ஒன்னும் ஆசைப்படல. என்னோட லட்சியமும் அது இல்ல. அப்ப வேற என்னன்னு சொல்லு. நிமிஷத்துக்கு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு, வேலைக்கு ஒரு ராமாயணத்தை உருவாக்கிக்கிட்டு மத்தவங்களுக்கு நிம்மதியே இல்லாம நடந்துக்கிறதா? குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கி அதுல குளிர்காயறியா? என்னதான் உன்னோட லட்சியம்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச உண்மைய வெளியில கொண்டு வந்து உங்க எல்லாருக்கும் ஏதாவது உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த திருட்டு சாமியார் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அவன் கிட்ட ஏமாற வேண்டான்னு எச்சரிக்கிறேன்.